ஓம் 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 சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां समस्तजनकल्याणे निरतं करुणामयं नमामि चिन्मयं देवं सद्गुरुं ब्रह्मविद्वरं गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः पाराशर्यवचः सरोजममलं गीतार्थगन्धोत्कटं नानाख्यानककेसरं हरिकथा सम्बोधना बोधितं लोके सज्जनषट्पदैरहरः पेपीयमानं मुदा भूयात् भारतपङ्कजं कलिमल प्रध्वंसिन श्रेयसे। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं दैवीं सरस्वतीं व्यासं ततो जयम् उदीरयेत्। हरि ओम्। மகாபாரதம் சாந்தி பருவம் கடந்த வாரம் 108வது அத்தியாயம் பார்த்தோம். இந்த அத்தியாயத்தில் முக்கியமாக இந்த தாய் தந்தை குரு இந்த மூவரனுடைய சிறப்பை குறித்து, அவர்களுக்கு செய்ய வேண்டிய தர்மங்களை குறித்து பீஷ்மர் யுதிஷ்டிரருக்கு கூறுகின்றார். இந்த மூன்று பேரும் மூன்று அக்னிகளுக்கு சமம்னு பார்த்தோம். எல்லோரை காட்டிலும் மேலானவர் குரு அப்படின்னு பார்த்தோம். ஏனென்றால் குருவானவர் நமக்கு ஞானத்திற்கு, ஆன்ம விடுதலைக்கு வழிகாட்டக்கூடிய காரணத்தினால். அப்புறம் அதற்கு அடுத்த அத்தியாயம் கிம் ஸ்வித் சத்தியம் கிம் ஆன்ருதம் கிம் ஸ்வித் தர்மியம் சனாதனம் கஸ்மின் காலே வதேத் சத்தியம் கஸ்மின் காலே ஆன்ருதம் வதேத்னு ஒரு கேள்வி கேட்டார். எது உண்மை, எது பொய், சனாதன தர்மம் என்றால் என்ன, உண்மை பேச வேண்டிய காலம் எது, பொய் பேச வேண்டிய காலம் எது அப்படிங்கக்கூடிய கேள்விகள் எல்லாம் கேட்டார். அதற்கான பதிலை கூட பார்த்தோம். பவேத் சத்தியம்னு வக்தவியம் வக்தவியம் ஆன்ருதம் பவேத் எத்ரான்ருதம் பவேத் சத்தியம் சத்தியம் வாக்கியான்ருதம் பவேத் அப்படின்னு இந்த ஸ்லோகங்களை பார்த்தோம். இப்ப எது தர்மம், அதுல ஒரு கேள்வி சனாதன தர்மம்னு கேட்கிறார். ஸோ இந்த மெய் பொய், இந்த உண்மை பொய், இதை குறித்து தெரிந்து கொள்வதே ஒரு தர்மம். இருந்தாலும் தர்மத்தை குறித்து ரெண்டு மூணு ஸ்லோகங்கள் பீஷ்மர் நிறைய ஸ்லோகங்கள் சொல்றார். அதுல முக்கியமான ஒன்று ரெண்டு ஸ்லோகங்களை பார்ப்போம். பிரபவார்த்தாய பூதானாம் தர்ம பிரவச்சனம் கிருதம் யஸ்யாத் பிரபவ சம்யுக்தः சதர்ம இது நிச்சயः சதர்ம இது நிச்சயः அப்படின்னு. நோ திஸ் டு பி தர்ம ஃபார் சர்டன். இதுதான் உண்மையான தர்மம். இது பிரபவார்த்தாய பூதானாம் தர்ம பிரவச்சனம் கிருதம். திஸ் தர்ம பிரவச்சனம், தர்ம பிரவச்சனம்னு ஏதோ தர்மத்தை சொற்பொழிவாக சொல்றது இல்லை. அப்படி தர்மோபதேசங்கள் ஒரு குரு சீடனுக்கு கொடுக்கிறார், இல்லைன்னா பெரியவர்கள் சொல்றார்கள். இந்த தர்ம உபதேசங்கள் எதற்காக சொல்லப்படுகின்றது அப்படின்னா பிரபவார்த்தாய பூதானம். பிரபவார்த்தாயனா ஒன்லி ஃபார் தி சேக் ஆஃப் ப்ராஸ்பரிட்டி, க்ஷேமத்திற்காக. பிரபவ அப்படின்னா க்ஷேமம், வளர்ச்சிக்காக தர்ம உபதேசங்கள் சொல்லப்படுகின்றது. அதனால யார் ஒருவர் தர்மத்தை விடாது கடைபிடிக்கின்றார்களோ அவர்களுக்கு எந்த ஒரு குறைவும் ஏற்படாது. யஸ்யாத் பிரபவ சம்யுக்தக ச தர்ம இது நிச்சயக. அதனால எது வளர்ச்சியோடு கூடியதோ அதற்கு பெயர் தர்மம் அப்படின்னு பெயர். தாரணாத் தர்மமித்யாஹு தர்மேண வித்ருத பிரஜாஹ யஸ்யாத் தாரண சம்யுக்தக ச தர்ம இது நிச்சயக. திருப்பி சொல்றார், ச தர்ம இது நிச்சயக. தாரணாத் தர்மம் இது ஆஹு. The word dharma comes from the dhatu root word dru. Dru means dharanat. Dharanat means that which upholds everything. எது ஒன்று எல்லாவற்றையும்
தாங்கி பிடித்து கொண்டே இருக்கின்றது. ஒரு சிருஷ்டி, ஒரு ஸ்திதி, ஒரு லயம்னு பார்க்கிறோம். அதுக்கு மும்மூர்த்திகள் பார்க்கிறோம். மும்மூர்த்திகளாக இருந்தாலும், எல்லா அவதார புருஷர்களாக இருந்தாலும், சாதுக்களாக இருந்தாலும், ஞானிகளாக இருந்தாலும், எல்லோரும் எதை ஆதாரமாக வைத்துக் கொள்ள வேண்டும்னா தர்மத்தை ஆதாரமாக வைத்துக் கொள்ள வேண்டும். பூமாதேவி தர்மத்தை ஆதாரமாக வைத்துக் கொண்டுதான் பூமியை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கின்றாள். நாம கூட இதே மகாபாரதத்தில் ஆதிசேஷனுடைய சரித்திரத்தை கூட பார்த்தோம். ஆதிசேஷன் எப்பொழுதும் தர்மத்திலேயே இருந்ததால் தான் அஹ், பிரம்மதேவர் ஆதிசேஷனை பூமியை தாங்கும்படி சொல்கின்றார். அதனால தாரணாத் தர்மம் இத்யாகு, that which upholds it. That means what? If you hold on to dharma, dharma will not drop you. யாரொரு எப்பொழுதும் தர்மத்தை கடைபிடித்துக் கொண்டே இருக்கின்றார்களோ தர்மம் அவர்களை ஒரு பொழுதும் கைவிடாது. தர்மம் கஷ்டத்தை வேணா கொடுக்கலாம். கஷ்டம் யாருதான் கஷ்டப்படல? தர்மத்தை பின்பற்றாதவர்களுக்கு கூட கஷ்டம் வரதான் வருது அப்படின்னு. அதனால தர்மத்தை பின்பற்றுவதால் தான் கஷ்டம்னு இல்லை. சுகம் துக்கம் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டது தர்மம் அப்படி. தர்மத்தை சுக துக்கத்திற்காக நாம பின்பற்றக்கூடாது அப்படி. தர்மத்தை தர்மம்னு பின்பற்ற வேண்டும்னு சொல்றோம். அதனாலதான் தாரணா தர்ம வித்யாகும். தர்மேன வித்ருதாக பிரஜாக. பிரஜாகன எல்லா பிரஜைகளும் தர்மத்தினால் தாங்கி பிடிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அப்படி. எஸ்யாத் தாரணா சம்யுக்தக. இப்படி தாரணையோடு எது கூடியதோ அதற்கு பெயர் தர்மம் அப்படி. இப்படி பல தர்மங்கள், இதுல ஒரு தர்மம், முக்கியமான தர்மத்தை பீஷ்மர் சொல்றார். அஹிம்சார்த்தாய பூதானாம் தர்ம பிரவச்சனம் கிருதம் யஸ்யாத் அஹிம்சா சம்யுக்தக ச தர்ம இதி நிச்சயக. இப்ப எல்லா ஸ்லோகங்களும் பாருங்க, ச தர்ம இதி நிச்சயக, ச தர்ம இதி நிச்சயகன்னு இப்படி வரிசையா ஸ்லோகங்கள் இருக்கும். அஹிம்சார்த்தாய பூதானாம் தர்ம பிரவச்சனம் கிருதம். திருப்பி தர்ம பிரவச்சனம், தர்மங்களுடைய உபதேசங்கள் என்பது அஹிம்சையை மனதில் கொண்டு, அஹிம்சையை கருத்தில் கொண்டு சொல்லப்பட்டது அப்படி. யார் ஒருவரையும் மனதாலோ வாக்கினாலோ செயலினாலோ ஹிம்சிக்க கூடாதுங்கிறது தான் அஹிம்சை. எஸ்யாத் அஹிம்சா சம்யுக்தக. யார் ஒருவர் அஹிம்சையோடு கூடி இருக்கின்றார்களோ அவர்கள் தர்மவான்கள்னு சொல்கின்றோம் அப்படின்னு சொல்லி இப்ப இங்க ஒரு ஸ்லோகத்துல எதெல்லாம் எந்தெந்த குணங்கள் எல்லாம் தர்மங்கள். ஸோ ஆல் தீஸ் ஆர் ஆல் வேல்யூஸ். தே ஆர் ஆல் கால்ட் இன்னர் வெர்ச்சுஸ். இதெல்லாம் நமக்கு உள்ளத்தில் இருக்க வேண்டிய உயர்ந்த பண்புகள்னு he enlist certain qualities. Certain qualities are enlisted here. Ahimsa satyamakrodha tapodhanam damo matihi anasuyapi amatsaryam anirshya shīlamevacha yesha dharma kuru shreshta katita parameshtina. Parameshtina Brahmadevare, the creator himself, when he created all the beings, எல்லாரையும் சிருஷ்டி பண்ணிட்டு சொன்னார், இப்ப இதெல்லாம் தர்மம், இதை பின்பற்றி நடந்து கொள்ளுங்கள். சரி, தர்மத்தை பின்பற்றி நடக்கிறதுல ஒரு கஷ்டமும் இல்லை. இட் டசன்ட் காஸ்ட் யூ எனிதிங் அப்படி. தர்மத்தை பின்பற்றுறதுக்கு ஏதாவது செலவு பண்ணணுமா? ஒரு செலவும் கிடையாது அப்படி. Now then, it is not blindly also you follow ன்னு சொல்லவும் இல்லை. Understand. Suppose if these virtues, if these values are practiced, first we should understand the importance of these values. முதல்ல இந்த பண்பாடுகளுடைய முக்கியத்துவத்தெல்லாம் புரிந்து கொண்டு விட்டோம் என்றால், if you understand it and know that they are essential in our life or essential part of our life, then that should become natural. தர்மத்தை பின்பற்றுகின்றோம் அப்படின்னு தெரியவே கூடாது. தர்ம விஷயங்கள்ல முயற்சியே இல்லாமல் என்ன பண்ணணும்? முயற்சியே இல்லாமல் தர்மத்தை பின்பற்றி கொண்டே இருக்க வேண்டும். எப்படி மூச்சு விடுறோமோ அதே மாதிரி தர்ம விஷயங்களில் நாம் யதார்த்தமாக இருக்கணும்னு சொல்றார். அஹிம்சா 1, சத்தியம் 2, அக்ரோதக குரோதம் இல்லாமல் இருக்கிறது 3, தபக 4, தானம் 5, தமக தமகன புலனடக்கம் 6, மதிஹி மதின புத்தி, அனசூயா அசூயை இல்லாமல் இருக்கிறது 8, அமாத்சரியம் பொறாமை இல்லாமல் இருக்கிறது 9, அனீர்ஷ்யா அப்படின்னா பேராசை இல்லாமல் இருக்கிறது 10, ஷீலம் நல்ல ஒழுக்கத்தோடு இருக்கக்கூடியது 11. இப்படி 11 தர்மங்கள். ஏவ தர்ம குரு சிரேஷ்ட கதித பரமேஷ்டினா. இதெல்லாம் பிரம்மாவினால் தர்மங்கள்னு சொல்லப்படுகின்றது. ஏதாவது கஷ்டமான விஷயம் இருக்கிறதா இதுல? ஏதாவது? அஹிம்சா, சத்தியம்,
அக்ரோதக, தப்போ, தானம், தமக, மதி, இதெல்லாம் என்ன பண்ணட்டும், இது பின்பற்ற வேண்டும்னு சொல்றார்கள். அதனால இது இப்பெல்லாம் இதுதான் சனாதன தர்மம் அப்படின்னு சொல்றாரு. தே ஆர் ஆல் கால்டு யூனிவர்சல் வேல்யூஸ். வேர் எவர் யூ ஆர், இன்னும் எங்க இருந்தாலும் இதுதான், இதையெல்லாம் பின்பற்ற வேண்டிய தர்மங்கள்னு சொல்றோம். அப்புறம் அடுத்த அத்தியாயத்தில் துன்பத்தை கடப்பதற்கான வழியை கேட்கிறார். ஏன்னா அது ரொம்ப எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய வழி. ஏன்னா வாழ்க்கையில தடுக்கி விழுந்தா வர்றது என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு விதத்துல துன்பங்கள் வந்துட்டே இருக்கும். இல்லைன்னா நாமே போய் கொஞ்சம் விலை கொடுத்து அதை வாங்குறதும் உண்டு. சில நேரங்கள் என்ன பண்ணோம், வி கோ அண்ட் பை ட்ரபிள். பீப்புள் பை ட்ரபிள், தே ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் பையிங் இட். ஸோ ஹவு டு ஓவர் கம் ஆல் தீஸ் ஹார்ட்ஷிப்ஸ், தென் there are lot of instructions are given a bit, but then it has to be followed, it has to be practiced if we really mean business. உண்மையிலேயே துன்பங்களை எல்லாம் கடக்க வேண்டும் என்றால், இந்த துன்பங்கள் எல்லாம் மனோரீதியான துன்பங்கள். see most of the there are some physical, some pain is there, no headache is there, some pain is there, so that will be treated with medicine. But sometimes there is a lot of trouble which surrounds our mind. மனதுல என்ன இருக்கிறது, மனதுல எல்லா துன்பமும் இருக்கிறது. அப்ப உட்கார்ந்து முதலில் இந்த துன்பத்திற்கான காரணங்கள் என்னன்னு பார்க்கணும். காரணங்கள் பார்த்தோம்னா பெரும்பாலும் அதற்கு காரணம் ஒரே ஒரு காரணம் தான் இருக்கும். அதுக்கு காரணம் நான் அப்படிங்கிற ஒரு காரணம் தான் இருக்கும். சரி, நான் தான் காரணம். அதனால அதை கடக்கிறதுக்கான வழியை சொல்லும் பொழுது there are certain ways are shown. இப்ப முதல்ல இதுல சொல்லும் பொழுது இல்ல ஸ்லோகங்களா இருக்கிறது. அது ஸ்லோகங்களா சொல்றதை விட we will just see all these things as points. முதல்ல யார் ஒருவன் தர்மத்தை டம்பமாக செய்யவில்லையோ அப்படி அவன் துன்பத்தை கடக்கின்றான்னு சொல்றாரு. ஏன்னா தர்ம விஜயன்னு சொல்வார்கள். தர்மத்தை செய்துட்டு ஒரு கொடியை தூக்கிட்டு நான் தான் இந்த உலகத்திலேயே நிறைய தானம் பண்றவன், நான் தான் தர்மம் பண்றவன், என்னை போல தர்மமானவர்கள் யாருமே கிடையாது அப்படின்னு எதற்கெடுத்தாலும் என்ன பண்றோம், நான் 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 நான். ஒருத்தருக்கு சும்மா ஒரு பொறுப்பை கொடுத்து பாருங்க, பாருங்க தெரியும். then they think that they are doing everything. So then if you are not respected, then out of expectations, அப்ப அந்த எதிர்பார்ப்புல இருந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னா ஒரு துன்பம் வரும். அதனால தர்மத்தை தம்பமாக செய்யாதவன். இதை சொன்ன உடனே தர்மபுத்தர் டிக் பண்ணிட்டாரு. ஏன்னா அவர் பாருங்க தர்மத்தை எங்கேயும் தர்மம் டம்பமாக செய்ததே கிடையாது. சரி, அந்த எக்ஷன் அவ்வளவு கேள்விகள் எல்லாம் கேட்கும் பொழுது கூட அவர் எனக்கு பதில் தெரிஞ்சா சொல்றேன்னு சொல்றாரு, அவ்வளவுதான். எனக்கு தெரிந்ததை சொல்றேனேன்னு சொல்றாரே தவிர எல்லாம் சொல்றேன்னு சொல்றது இல்லை. ஒண்ணு. ரெண்டாவது, இந்திரியங்களை அடக்கியவன் அப்படி. ஸோ இந்திரியங்கள் எல்லாம் என்ன இருக்கிறது அப்படின்னு யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றதோ. இப்ப வேதாந்தத்துல கூட படிக்கிறோம், ஷம, தம, உபரதி, திதிக்ஷா, ஸ்ரத்தா, சமாதானம். இதெல்லாம் நேச்சுரலா என்ன ஆகுது அப்படின்னு இந்த இந்திரியங்கள் எல்லாம் யாருடைய வசத்தில் இருக்கின்றதோ அப்படின்னு. அப்புறம் நிந்திக்கப்பட்டாலும் மறுமொழி சொல்லாதவன். See, this world will constantly find some fault with you, even if you are good at it. Never mind. See, how many people you will explain. See, how many people you tend to prove yourself. Just leave all you should know is in our own heart we should be pure. That's all. நிந்திக்கப்பட்டாலும் மறுமொழி சொல்லாதவன். See, we are answerable only to the Lord. We are answerable only to the Guru. குருவிற்கு பதில் சொல்லணும். என்ன தெய்வத்திற்கு என்ன பண்ணணும், பதில் சொல்லணும் அப்படின்னு. தெய்வம் நின்று கொல்லும்னு சொல்வார்கள், அது கொல்ல. தெய்வம் நின்று கேட்கும். ஸோ வி ஆர் அக்கௌண்டபிள். தேர் மஸ்ட் பி சம் அக்கௌண்டபிலிட்டி, தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். நம்மளுடைய பழக்கமோ கேரக்டருக்கோ என்ன இருக்கணும், ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்கணும் அப்படி. அதனால நிந்திக்கப்பட்டாலும் மறுமொழி சொல்லாதவர்கள். தர்மரை நிந்திக்காதவர்களா எவ்வளவு தர்ம. ஈவன் தர்மா இஸ் கிரிட்டிசைஸ்ட். தர்மபுத்திரர் கிரிட்டிசைஸ் பண்ணவங்க இல்லை. ஈவன் கிருஷ்ணா இஸ் ஆல்சோ கிரிட்டிசைஸ்ட். எவ்ரிபடி இஸ் கிரிட்டிசைஸ்ட் இன் திஸ் வேர்ல்ட். ஸோ டோன்ட் பி அஃப்ரேட் ஆஃப் கிரிட்டிசிசம். நிந்திக்கப்பட்டாலும் மறுமொழி சொல்லாதன்னு என்ன அர்த்தம் தெரியுமா? இன்னொரு அர்த்தம் என்னன்னா, யாரோ ஒருத்தர் நிந்திக்கிறாருங்கிறதுக்கு உடனே நாமளும் வேஷ்டியோ புடவையோ மடிச்சு கட்டிண்டு போய் பதிலுக்கு நான் என்ன பண்ணுவேன், அவர்களையும் நான் நிந்திப்பேன்னு சொல்றேன்னா இல்லையா அப்படின்னு உனக்கு தான் தெரியுமா
நிந்திக்கிறதுக்கு? என்ன, நான் 2 வார்த்தையில நிந்தித்தால் நான் 4 வார்த்தை என்னால சொல்ல முடியும்னு அவங்களுக்கு பதிலுக்கு பதில் போய் நிற்கிறது இருக்கிறது. தென் வி ஆர் இன்வைட்டிங் unnecessary ட்ரபிள். கதவை திறந்து வைத்துக்கொண்டு துன்பத்தை உள்ளே அனுமதிக்கின்றோம். அதுதான் சொல்றாரு. 4, யார் ஒருவன் அதிதிகளை உபசரிக்கின்றானோ அவன் துன்பத்தை கடக்கின்றான். எவ்வளவு அழகா சொல்றாரு பாரு, அதிதி. அதனால அதிதிங்கிறது யாருக்கெல்லாம் நம்மால் உதவ முடியுமோ, நம்மை தேடி வரக்கூடிய அதிதிகள்னு இருக்கின்றார்கள். சம்டைம் டிபெண்டன்ஸ் ஆல்சோ, தே ஆர் நாட் அதிதி. ஃபார் டிபெண்டன்ஸ் இன் சன்ஸ்கிருத் இட் இஸ் கால்ட் பிரித்ய. தோஸ் ஹூ டிபெண்ட் ஆன் அஸ், அவர்களுக்கும் நாம் செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய வேண்டும். அதிதிகளை உபசரிப்பவன். நாலாச்சா, இதெல்லாம் துன்பங்களை கடப்பதற்கான வரிகளும். தே ஆல் somehow they will we will be relieved of our burden. இதெல்லாம் செய்தால் என்ன ஆயிடும்? நம்மளுடைய burden போகும். இதெல்லாம் போகும். அப்புறம் வேதம் ஓதும் சுபாவம் உள்ளவன். டெய்லி என்ன பண்ணணும்? வேதங்கள். சரி, வேதங்கள் தெரியலன்னா, இப்ப சமஸ்கிருதம் தெரியலன்னா, எல்லா மொழியிலயும் நல்ல விஷயங்கள் இருக்கிறது அப்படின்னு. நமக்கு ருக்வேதம், எஜுர்வேதம், சாமவேதம் தெரியலன்னா தேவாரம், திருவாசகம் எல்லாம் படிக்க வேண்டியதுதான். அதனால நல்ல விஷயங்களை வேதம் ஓதுதல். வேதம்னு என்ன அர்த்தம்? வேதம்னா நல்ல வித் நாலேஜ், நல்ல விஷயங்களை யார் ஒருவர் டெய்லி படிக்கிறாரோ. சுவாத்தியாய பிரவசனாபியாம் ந பிரமதித்தவ்யம் உபனிஷத் சொல்றது அப்படின்னா, டெய்லி உட்கார்ந்து என்ன பண்ணணும்? சுவாத்தியாயம் பண்ண வேண்டும் அப்படின்னு. அப்புறம் தாய் தந்தை நடை அறிந்தவன். இது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸோ த ஒன் ஹூ ஃபாலோஸ் ஒன்ஸ் ஓன் ஃபாதர் அண்ட் மதர் அப்படின்னு. 6, 7வது முக்கியம், ரொம்ப முக்கியம், பகலில் தூங்காதோர். முக்கியமா மகாபாரதம் கிளாஸ்ல தூங்காதோர்னு வச்சுப்போம். பகல்ல என்ன பண்ணக்கூடாது? பகல்ல தூங்குறவன், ஏன்னா கண்டிப்பா அவனுக்கு என்ன வரும் அப்படின்னா தரித்திரம். துன்பம்ங்கிறது தரித்திரம் கூட துன்பம் தான். அதனால பகல்ல என்ன பண்ணக்கூடாது? தூங்கக்கூடாதுன்னு சொல்றார்கள். பகல்ல தூங்குறவன், ஆக்சுவலி இன்னைக்கு ராத்திரியும் தூங்கக்கூடாது. இன்னைக்கு சிவராத்திரி அப்படி. நமக்கு மற்ற நாள்லாம் சிவராத்திரியா இருக்கும், இன்னைக்குன்னு பார்த்து என்ன ஆகும் அப்படின்னு இன்னைக்கு மட்டும் தூக்கம் வரும். ஆச்சரியம் தான் அது. அதனால பகலில் தூங்காதவர். அப்புறம் 7வது என்ன சார்? 7 ஆயிடுத்து. 8 என்ன? மனம், வாக், செய்கை. மனம்னா மைண்ட், வாக்குன்னா ஸ்பீச், தென் செய்கைன்னா ஆக்ஷன். அப்படி தீஸ் ஆர் ஆல் த 3 இன்ஸ்ட்ருமெண்ட் த்ரூ விச் வி கான்டாக்ட் திஸ் வேர்ல்ட் ஆஃப் ப்ளூராலிட்டி. ஸோ இந்த உலகத்தை இந்த 3 விஷயங்கள் மூலமாக தான் தொடர்பு கொள்கின்றோம். அதனால மனதினால், வாக்கினால், செய்கையினால் பாபம் செய்யாதவன். ஸோ டோன்ட் இன்டல்ஜ் இன் எனி சின் த்ரூ ஆல் தீஸ் திங்ஸ். அதனால 8. அடுத்து 9 என்ன? ரஜோகுணம் தமோகுணம் அடங்கி சத்துவத்தில் நிலை பெற்றவன். அப்படி. ஸோ எப்பவுமே சத்துவ குணத்திலேயே இருக்கிறது. நித்திய சத்துவஸ்துவ பவ அர்ஜுனன். அர்ஜுனனுக்கு கீதையில பகவான் சொல்றாரு, அர்ஜுனா எப்பொழுதும் சத்துவத்தில் நிலை பெற்றது. அப்படி. 9. 10வது என்ன? பிறர் செல்வத்தை கண்டு வருந்தாதோர். செல்வத்தை பார்த்து இல்ல, ப்ராஸ்பரிட்டி. அப்படி. சம்படி மேபி மோர் நாலேஜபிள் தேன் us அப்படி. அப்படின்னு என்ன பண்ண? நமஸ்காரம் பண்ணணும்னு அர்த்தம் அவங்களுக்கு. இஃப் சம்படி இஸ் மோர் ரெட், வெல் ரெட், மோர் நாலேஜபிள், இன்ஸ்டெட் ஆஃப் ஃபீலிங் ஜெலஸ், வர்ஷிப் தம். நம்மை காட்டில் இன்னொரு அதிக ஞானம் உடையவர்களாக இருந்தால், அதிகம் கற்றவர்களாக இருந்தால், லௌகீகத்துல கூட யாராவது நம்மளோட ரொம்ப படிச்சிருக்காங்கன்னு என்ன பண்ண, ஒரு நமஸ்காரம் பண்றது எப்பவும் நல்லது. அப்படி. தட் மீன்ஸ் யூ ஆர் பவிங் டவுன் டு தட் நாலேஜ். நாம அந்த வித்தியைக்கு நாம என்ன பண்றோம்? ஒரு மரியாதையை கொடுக்கின்றோம். அதனால இன்னொருத்தருடைய செல்வத்தை, வளர்ச்சியை கண்டு என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா யாரும் வருந்தாதவர்கள். ஒரு 10 சொன்னேன்னா, நான் சொல்லலை, இதெல்லாம் பீஷ்மர் சொன்னது. இந்த 10ம் யார் பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் துன்பத்தை கடந்து விடுகின்றார்கள். அப்ப இன்னும் நிறைய சொல்றார், அதுவும் பார்ப்போம். வேற என்னெல்லாம் வழின்னு பார்ப்போம். சர்வான் தேவான் நமஸ்யந்தி சர்வ தர்மான்ஸ்ச ஷுண்வதே ஏ ஸ்ரத்ததானா சாந்தாஸ்ச துர்காணி அதிதரந்தி தே தே துர்காணி அதிதரந்தி. அப்படி. தே ஆல்சோ கிராஸ் ஓவர் துர்க. துர்கா சுத்தம் சொல்லுங்க முதல்ல போறோம். ஜாத வேதசே சுனவாம சோம மராதி யதோ நிதஹாதி வேதஹ சனப்பர்ஷததி துர்கானி விஸ்வ நாவேவ சிந்தும் துரிதாத்யக்னி.
இவ்வளவு அழகா இருக்கிறது துர்கா சுத்தம். டெய்லி 2 நிமிஷம் ஆகும் துர்கா சுத்தம் சொல்ல. அதுக்கு மேல ஆகவே ஆகாது. இட் வில் டேக் ஜஸ்ட் 2 minutes. அண்ட் யூ கேன் see in your own heart her presence. ஏன்னா, இவ்வளவு பெரிய யுத்தத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, யுத்தம்ங்கிறது பெரிய சமுத்திரம், அதை கடக்கிறதுக்கு முன்னாடி கூட அர்ஜுனனை பகவான் என்ன பண்றார், துர்கா தேவியை தான் பிரார்த்தனை பண்ண சொல்றாரு. அதனால இங்க சர்வான் தேவான் நமஸ்யந்தி அப்படி. இது சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது எல்லா தேவர்களுக்கும் என்ன பண்ணணும், ஒரு நமஸ்காரம். ரெஸ்பெக்ட் ஃபார் ஆல் டைட்டிஸ். தேவர்கள், எல்லா தேவர், சர்வான் தேவான் நமஸ்யந்தி. சர்வ தர்மான்ஸ்ச சுண்வத்தை, யார் நல்ல விஷயங்களை சொன்னாலும் எல்லா தர்மங்களையும் காது கொடுத்து கேள். எவ்வளவு சிம்பிளா இருக்கு பாருங்க. எல்லா தேவர்களையும் வணங்கு, எல்லா தர்மங்களையும் காது கொடுத்து கேள். ஏ ஸ்ரத்ததானாக, யார் ஸ்ரத்தை உடையவர்களோ. சாந்தாஸ்ச, தோஸ் ஹூ ஆர் காம், குவைட், கம்போஸ்ட், கலெக்டிவ். எவ்வளவு வார்த்தை சொல்றது அப்படின்னா, ஜஸ்ட் பி காம், பி குவைட், ஜஸ்ட் பி கம்போஸ்ட். அப்படி இருங்க. இருந்தா சாந்தாஸ்ச துர்காணி அதிதரந்தி தே, சச் பீப்புள் ஆல்சோ துர்காணி அப்படின்னா என்ன அர்த்தம்? These are all the qualities if we possess, even when difficulties come, our mind is available, our intellect is available to overcome those difficulties. Most of the time பிரச்சனைகள் வரும்பொழுது என்ன ஆயிடுறது, தலையில இருக்கக்கூடிய லைட் ஆஃப் ஆயிடுறது. தட் இஸ் அ ப்ராப்ளம். தலையில ஒரு லைட் அடிச்சுட்டு போகுமா என்ன? வென் தெர் இஸ் அ ப்ராப்ளம், தலையில இருக்க லைட் என்ன ஆயிடும், ஆஃப் ஆயிடுச்சுன்னா, விவேகம் போயிடுச்சுன்னா, தென் ப்ராப்ளத்தை என்ன பண்ணும், அதிகப்படியாக என்ன பண்ணும், அதிகப்படியாக அது அதிகப்படுத்தி கொண்டே இருப்போம். ஸோ வென் தெர் இஸ் அ ப்ராப்ளம், சி தட் ஹெட்லைட் இஸ் ஆன் அப்படின்னு. ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா முதல்ல என்ன இருக்கணும்னா, ஹெட்லைட் எப்போ ஆன்ல இருக்கணும். அப்படி இருந்தா என்ன ஆகாது, ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றாரு. அதனால ஸ்ரத்ததானாக, சாந்தாக, அதெல்லாம் நம்மளுடைய விவேகத்தை மறைக்காமல் இருக்கும், புத்தியை மறைக்காமல் இருக்கும். ஏன மானித்வமிச்சந்தி மானயந்தி ச தே பரான் மான்யமானான் நமஸ்யந்தி துர்காணி அதிதரந்தி தே. அவரும் யோசிச்சு யோசிச்சு சொல்றாரு, பீஷ்மாச்சாரியாரும், என்னெல்லாம் வழி இருக்குன்னு. ஏன மானித்துவம் இச்சந்தி அப்படி. எங்க போனாலும் யார் தான் கௌரவிக்கப்பட வேண்டும்னு விரும்பவில்லையோ அப்படி. நம்ம போன உடனே என்ன பண்ணோம், பூர்ண கும்பத்தோட எல்லாரும் வரவேற்கணும்னு நினைப்போம் அப்படின்னு. ஸோ ஏ ந மானித்துவம் இச்சந்தி அப்படி. பீப்புள் டோன்ட், நான் எப்பவும் சொல்வேன், வி ஷுட் நாட் டிமாண்ட் ரெஸ்பெக்ட், அவர் வெரி பிரசன்ட் ஷுட் கமாண்ட் ரெஸ்பெக்ட். மரியாதைங்கிறது கேட்டு வாங்கக்கூடிய விஷயம் இல்லை. அதனாலதான் ஏன்னா மானித்துவம் இச்சந்தி அப்படி. எப்ப பார்த்தாலும் மானம் மரியாதைட்டு மானயந்தி தே பரான். பட் த ஒன் ஹூ ரெஸ்பெக்ட்ஸ் அதர் பீப்புள் அப்படி. One doesn't expect any respect from anybody, but he never fails to respect other person. யார் ஒருவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை என்னவோ அதை என்ன பண்ண வேண்டும், அந்த மரியாதையை கொடுக்க வேண்டும். மான்யமான நமஸ்யந்தி அப்படி. தோஸ் ஹூ ஆர் வர்தி ஆஃப் ரெஸ்பெக்ட். இந்த உலகத்தில் யாரெல்லாம் மரியாதைக்குரியவர்களாக இருக்கின்றார்களோ, வணங்கத்தக்கவர்களாக இருக்கின்றார்களோ, அவர்களுக்கு என்ன பண்ணணும், அவர்களுக்கும் ஒரு நமஸ்காரத்தை போட வேண்டியதான். சச் பீப்புள் துர்காணி அதிதரந்தி. What happens, you just see that in all these, இதெல்லாம் படிக்கும் பொழுது என்ன இருக்கும், slowly the heart which is so hard, unfortunately, கல்லு மாதிரி இருக்கக்கூடிய இந்த இதயம் என்ன ஆகும் அப்படின்னா, when we practice all these values, slowly it will become like a butter. அது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகும் அப்படின்னா, வெண்ணெய் மாதிரி ஆயிடும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ், see, there should not be any heaviness in our heart. நம்மளுடைய உள்ளத்துல என்ன இருக்கக்கூடாது, எந்த பாரமும் இருக்கக்கூடாது. So don't carry burden in your heart. Instead of carry Lord in your heart. அதுக்கு பதிலா என்ன பண்ணணும், பாரத்தை சுமக்கிறதுக்கு பதிலாக பகவானை சுமக்கணும். நாம் என்ன பண்ணிட்டோம், பகவானை இறக்கி வச்சுட்டு பாரத்தை தூக்கி வச்சிருக்கிறோம். பகவான் என்ன சொல்றாரு, பாரத்தை இறக்கி வை, என்ன பகவானை தூக்கி வச்சுக்கோங்கிறோம். என்னால பகவானை தூக்கி வைக்கிறது ரொம்ப ஈஸி அப்படி. ஏன்னா அவருக்கு நாமரூபமே இல்லையே பாவம்.
அதனால ரொம்ப ஈஸி. யாருக்காவது நாம ரூபங்கள் இருந்தாதுன்னு தூக்கி வைக்கிறது ரொம்ப சிரமம் அப்படின்னு. பகவானுக்கு தான் நாம ரூபமே இல்லையே. அதனால தேர்ஃபோர் யூ மெடிடேட் ஆன் ஹிம். இன்னும் சொல்றாரு, பார்ப்போம், இன்னும் பார்ப்போம். என்னெல்லாம் காரணம், மனிதர்களுடைய துக்கங்களுக்கு என்னெல்லாம் காரணம்னு சொல்றாரு. அதெல்லாம் செய்யாதேங்கிறது தான் இன்டைரக்டா சொல்றாரு. அடுத்து பாரு. ஏ குரோதம் சந்நியச்சந்தி கிருத்தான் சம்ஷமயந்தி ச நச்ச குப்யந்தி பூதானாம் துர்காணி அதிதரந்தி தே. ஏ குரோதம் சந்நியச்சந்தி, யார் ஒருவர் குரோதத்தை வசப்படுத்துகின்றார்களோ. கோபம் வேற, ஒரு ஒரு நியாயமான கோபம்ங்கிறது வேற. அப்படி அதையே நாம ரொம்ப கவனமாக எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு சொல்றார்கள். குரோதம் சந்நியச்சந்தி, உள்ள இருந்து வரக்கூடிய அப்படியே சமயத்துல பொங்கிண்டு வரும் அப்படின்னு. These are all, அதெல்லாம் ஒரு இயலாமை தான். அதெல்லாம் ஒரு இயலாமை தான். ஜஸ்ட் இமேஜின் ஹவு மச் இட் ஹஸ் காஸ்டட் இன் அவர் லைஃப் பாருங்க. நம்மளுடைய வாழ்க்கையில எவ்வளவு முக்கியமான விஷயங்களை எல்லாம் இதனால் இழந்திருக்கிறோம், எவ்வளவு முக்கியமான மனிதர்களை, நல்ல மனிதர்களை எல்லாம் இதனால் இழந்திருக்கிறோம்னு பார்க்கணும். ஏ குரோதம் சந்நியச்சந்தி, யார் ஒருவர் குரோதத்தை முழுமையாக வசப்படுத்தி விட்டான். குருத்தான் சம்ஷமயந்தி ச, எதிர்க்க வரக்கூடிய கோபம் இருக்கிறவனே யார் ஒருவன் சமாதானப்படுத்துகின்றானோ. நச்ச குப்பியந்தி பூதானாம், யார் ஒருவன் உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த உயிர்களின் மீதும் கோபத்தை பிரயோகிப்பது கிடையாது அப்படின்னு. See, it is such a negative energy. Such a negative energy. We should not spread it. நச்ச குப்பியந்தி பூதானா துர்காணி அதிதரந்தி தே, அவர்களும் எதை தாண்டுகின்றார்கள்? அவர்களும் எல்லா துன்பங்களையும் தாண்டுகின்றார்கள். மதுமாம்சம் செய்யே நித்தியம் வர்ஜயந்தீக மானவாக ஜன்ம பிரபிருதி மத்தியம் ச துர்காணி அதிதரந்தி தே. பட் இதெல்லாம், பட் இஃப் யூ சே ஆல் தீஸ் திங்ஸ் பீப்புள் டோன்ட் லிசன். என்ன? மது மாம்சம் ச நித்தியம் வர்ஜயந்தி இக மானவாக. சோ மானவாக இங்க சொல்லும்போது கூட நரகன்னு சொல்லல, ஜந்துன்னு கூட சொல்லல. மானவாக மோஸ்ட் டீசென்ட் வேர்டு அப்படின்னு. மானவாக இஸ் சச் அ பியூட்டிஃபுல் வேர்டு அப்படி. நரகன்னா கொஞ்சம் இல்லைன்னா பொதுவா ஜந்துன்னு சொல்லுவோம். ஏன்னா மனிதர்களாக இருந்தால் மானவாகனா the one who can think. மது மாம்சம் ச ஏ நித்தியம் வர்ஜயந்தி அப்படி. இந்த ரெண்டு இப்ப பாருங்க, உலகத்துல இந்த ரெண்டு சாப்பிடலன்னு நீங்க மனுஷனே இல்லைன்னு சொல்லிடுவார்கள் அப்படி. பீப்புள் ஒன்லி ட்ரிங்க் and then they eat all this மாம்சம். மது மாம்சம் ச ஏ நித்தியம் வர்ஜயந்தி ஏக மானவாக. ஜன்ம பிரவிருத்தி மத்தியம் ச, ரைட் ஃப்ரம் தேர் பர்த். ஜன்ம பிரவிருத்தி, என்ன பிறப்பிலிருந்து என்ன இருக்கக்கூடாது, இதை தவிர்க்க வேண்டும். துர்காணி அதிதரந்தி தே, தட் மீன்ஸ் வாட், யூ ஆர் நாட், நாம இன்னொரு உயிர்களை நாம் என்ன பண்றது இல்லை, இன்னொரு உயிர்களை நாம் ஹிம்சிப்பது கிடையாது அப்படி. Therefore, follow vegetarianism, it is good. So what? And don't make big hue and cry out of it. Just the fact is told. It is up to people. It is up to them. அதனால நான் சொல்ல எத்ராத்தம், இது வேண்டாம். ஈஸ்வரம் சர்வபூதானாம் ஜகத பிரபவாப்யயம் பக்தியா நாராயணம் தேவம் துர்காணி அதிதரந்தி தே. பெஸ்ட். கடைசியில மேல இருக்கிறதெல்லாம் முடியலன்னு வைங்க அப்படின்னு. ஸோ தெர் இஸ் an எக்ஸ்கியூஸ். என்ன அது முடியல, கோபமா விடவே முடியாது எனக்கு. தட் இஸ் த பிக்கஸ்ட் ட்ரெஷர் ஐ ஹேவ் அப்படின்னு. என்னுடைய ஐடென்டிட்டி, என்னுடைய அடையாளமே அதுதான் அப்படின்னு. அதுதான் சொல்றோம். மது மாம்சமா இல்ல. ஒரு காலத்துல மாசத்துக்கு ஒரு தடவை சாப்பிட்டாங்க, ஒரு நாள் வாரத்துக்கு ஒரு தடவை சாப்பிட்டாங்க, ஒரு நாளைக்கு ஒரு தடவை சாப்பிட்டாங்க. நான் 3 வேளையும் சாப்பிடணுங்கிறாங்க. விட முடியாது, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். நெவர் மைண்ட். ஏன்னா இதெல்லாம் கடைசியில் அட்லீஸ்ட் ஒன் திங் யூ டூ, so that automatically all other things will fall in place. அது என்ன? ஈஸ்வரம் சர்வபூதானாம் ஜகத பவ அப்பியம். இந்த ஜகத்திற்கெல்லாம் யார் ஒருவர் காரணமாகவும் இருக்கின்றாரோ, லயமாகவும் இருக்கின்றாரோ, அந்த ஈஸ்வரர், அந்த பகவானை பக்தியா நாராயணம் தேவம். பீஷ்மாச்சாரியா, I heard Sadguru Shivananda Murthy once told, see, his mind was completely
சோக்ட் இன் விஷ்ணு ஸ்மிருதின்னு சொல்லுவார். அப்படி நாராயணரை வந்து ஒருத்தர் நினைச்சு நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லியிருக்கிறார் அவர். அப்படி அதனால ஈவன் கிருஷ்ணரே, நான் சொன்னேன் இதெல்லாம், கிருஷ்ணரே தன்மே மனகன்னு சொல்வார். என்னுடைய மனம் அப்படியே பீஷ்மர் பக்கத்துல இழுத்துட்டு போறதுன்னு அம்பு படுக்கல. அதனால்தான் அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் இன்னைக்கும் கூட அதுக்கு ஏன் அவ்வளோ ஒரு மகத்துவம் அப்படின்னு. சரி, அதுக்கு முன்னாடி விஷ்ணுவனுடைய பெயரெல்லாம் இல்லையா? பட் தென் வென் இட் இஸ் அட்டர்டு பை பீஷ்மாச்சாரியா, அது பீஷ்மரே சொன்னதால அது எங்க இருந்து சொன்னார் அப்படின்னா, அப்படி பிகேம் கம்ப்ளீட்லி ஒன் வித் தி லார்ட். ஆல் த டைம் he was just remembering only the Lord. Such is his devotion to Lord Narayana. So பக்தியா நாராயணம் தேவம் துர்காணி அதித்தரந்தி தேவி. மேபி உதாரணத்துக்கு மேல சொன்ன எல்லாம் படுத்துட்டு தான் நான் இங்க படுத்துட்டு இப்ப நாராயணரை நினைக்கிறேன்னு பீஷ்மர் சொல்றதா இருக்கலாம். Even see, I have done all that. Example, just I am not saying that. No, somebody even done all that, then one should, has that capacity at the end, fag end of their life. One should have that capacity to remember the Lord. இருந்தா பரவாயில்ல அப்படி சொல்றாரு. ய ஏஷ பத்மரக்ஷா பத்மரக்தாக்ஷः பீதவாச மகாபுஜः சுகிருத் பிராதா ச மித்ரம் ச சம்பந்தி ச ததாச்சுத. இதை விட என்ன பண்ண முடியும்? பகவான் என்னென்ன சொந்தம் கொண்ட முடியும் அப்படின்னு. சொந்த பந்தங்கள் எல்லாம் யாரு? ஹூ இஸ் அவர் ரியல் ரிலேட்டிவ்? நம்மளுடைய சொந்தங்கள் யாரு? ஏன்னா ஏ ஏஷ பத்மரக்தாக்ஷக அப்படி. See, அழகான தாமரை மலர் போன்று பத்மரக்ஷ, நாட் தட் அப்படி சிறப்பான இல்லை, பத்மரக்ஷ. எப்படி தாமரை போல் ஒரு அழகான ஒரு செந்தாமரை மாதிரி, செந்தாமரை போன்று கண்களை உடையவரும், பீதவாசாக அப்படி, இந்த அழகான மஞ்சள் ஆடை தரித்தவரும், மகாபுஜக அப்படி, who has such a broad shoulders அப்படி, சுக்ருத், who is very close to the heart, பிராத்தா அப்படி, பிரதர், மித்ரம் யார் ஒருத்தர் வந்து நண்பரோ, சம்பந்தி ஆல் ரிலேஷன்ஷிப், ததா அச்சுதக அப்படின்னு. ஆனா அச்சுதனை தவிர, பகவானை தவிர வேற யார் இருக்க முடியும்? ய இமான் சகலான் லோகான் சர்மவத் பரிவேஷ்டயே இச்சன் பிரபுரர் பிரபு அச்சிந்தியாத்மா கோவிந்த புருஷோத்தமக. ரொம்ப அழகான ஸ்லோகம் இது. ய இமான் சர்வான் லோகான் சர்மவத் பரிவேஷ்டயே, இஃப் யூ விஷ் டு ரோல் தி ஹோல் வேர்ல்ட் அப்படி, லைக் டியர் ஸ்கின் அப்படி, இல்லைன்னா சும்மா இந்த உலகத்தையே பாய சுருட்டுற மாதிரி சுருட்டுனா என்ன பண்ணலாம்? சுருட்டிடலாங்கிறாரு. துன்பத்தை என்ன அப்படி? ஏன்னா இந்த சர்வான் லோகான் சர்மவத் பரிவேஷ்டையது, ஜஸ்ட் லைக் தட் யூ ரோல் அப் தி யூனோ ஸ்கின் சொல்றோமா இல்லையா, அந்த மாதிரி பாய சுருட்டுறோமா இல்லையா? அப்படி பாய சுருட்டுற மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா சுருட்டிடலாமா? யாரால முடியும் அப்படின்னா, இச்சன் பிரபு அச்சிந்தியாத்மா கோவிந்தக புருஷோத்தமம். யார் ஒருத்தர் கோவிந்தரை நினைத்து கொண்டே இருக்கிறார்கள் அப்படி, அவர்கள் என்ன பண்ண, உலகத்தையே சுருட்டி எடுத்துட்டு போயிடலாம். இந்த ஆழ்வார்கள்ல கூட ஒரு ஆழ்வார் உண்டு அப்படி, எல்லாத்தையும் சுருட்டி எடுத்துட்டு வான்னு சொல்லுவாரா இல்லையா? அந்த மாதிரி அப்படி. ஸ்தித பிரியஹிதே ஜிஷ்ணோஹு ச ஏஷ புருஷோத்தமः ராஜன் தவ துர்கர்ஷக வைகுண்ட புருஷர்ஷப ய ஏனம் சம்சயந்தீஹ பக்தா நாராயணம் ஹரிம் தே தரந்தீஹ துர்காணி நச்ச அத்ராஸ்தி விசாரணா. அதனால தெர் இஸ் நோ கிரேட்டர் ரெமெடி ஃபார் திஸ் டிஃபிகல்டிஸ். துன்பங்களை கடப்பதற்கு இறைவனை சிந்திப்பதை தவிர, இறைவனை தியானிப்பதை தவிர, இறைவனிடத்தில் பக்தி செலுத்துவதை தவிர என்ன சொல்றார்? வேற எந்த ஒரு வழியும் கிடையாது. அதனால அந்த இறைவனை சரணடைய வேண்டும் அப்படின்னு சொல்லி, இதுதான் ரொம்ப முக்கியம் சொல்லி, துர்காணி தரணம் ஏச்ச படந்தி ஸ்ராவயந்திச்ச கதயந்தீச்ச விப்ரேபியோகோ துர்காணி அதிதரந்திச்ச. அது மட்டுமல்ல, யார் ஒருவர் இந்த துன்பத்தை கடக்கக்கூடிய இந்த வழிகளை எல்லாம் படிக்கின்றார்களோ, பிறருக்கு சொல்லி கேட்க வைக்கின்றார்களோ அப்படின்னு, இதை விளக்கமாக சொல்லுகின்றார்களோ, அவர்களும் கூட என்ன பண்ணுவார்கள்? அவர்களும் கூட துன்பத்தை கடந்து விடுகின்றார். இது சொல்றவர்களும் கேட்பவர்களுக்கும் கூட என்ன வராது அப்படின்னா, துன்பம் வராது அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு சொல்லி அழகாக துன்பங்களை கடப்பதற்கான வழிகளை சொல்றாரு. அடுத்து இன்னொரு அத்தியாயம், அடுத்த கேள்வி. இல்ல இப்படி கேள்விகள் எதிர்ஷ்டர் கேட்டுட்டே இருப்பார், பீஷ்மர் பதில் சொல்லிட்டே இருப்பார் தான்.
இது எப்ப முடியும்னு நமக்கு தெரியாது. ஸோ தெர் ஆர் சோ மெனி கொஸ்டின்ஸ். அசௌமியா சௌமிய ரூபேண சௌமியாச்ச அசௌமிய தர்ஷனாக ஈத்ருஷான் புருஷம் தாத் கதம் வித்யாமகே வயம் அப்படி. சி ஹவு டு ரெகக்னைஸ் தீஸ் கைண்ட் ஆஃப் பீப்புள். பிகாஸ் பீப்புள் வேர் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மாஸ்க்னு சொல்றாரு அப்படின்னு. காலையில ஒரு மாஸ்க் இருக்கும், மத்தியானம் ஒரு மாஸ்க் இருக்கும், இந்த ராத்திரி ஒரு மாஸ்க். மனிதர்களுக்கு பல முகமூடிகள் இருக்கிறது அப்படின்ட்டு. சி, நீங்க கவனிங்க. ஆஸ் லாங் அஸ் அதர் பர்சன் சாட் ஃபுல்ஃபில்ஸ் அவர் நீட்ஸ், இந்த மற்றவர்களை நாம திருப்திப்படுத்திட்டே இருக்கிற வரைக்கும் தான் நம்ம கொண்டாடுவோம். அப்படி ஒரு விஷயத்தில் நம்ம திருப்திப்படுத்தலைன்னா என்ன அர்த்தம்? அவர்கள் கொண்டாட மாட்டார்கள். திஸ் இஸ் தி ட்ரூத். ஆல் த டைம் யூ ஷுட் எய்தர் பிரைஸ் பீப்புள், யூ ஷுட் கீப் ஃபீடிங் தேர் ஈகோ. வேற ஒன்றும் இல்லை. அப்படி எண்ட் ஆஃப் த டே அப்படின்னா யூ ஷுட் ஜஸ்ட் பம்ப் ஏர் டு தேர் ஈகோ. அவங்க ஈகோக்கு நம்ம காத்து, அவங்க அகங்காரத்திற்கு நம்ம காத்தடிச்சுட்டே இருந்தா அப்போ ஒரு முகம் இருக்கும் அப்படின்னு. அப்ப அவங்க முகம் பெருசா இருக்கும் அப்படி. கொஞ்சம் அவங்க அகங்காரத்தில் இருக்கக்கூடிய காத்தை நீங்க பிடுங்கி விட்டா அப்போ ஒரு முகம் இருக்கும் அப்படின்னு. ஸோ பீப்புள் ஹேவ் டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ். அசௌமியா சௌமிய ரூபேண சம்டைம் ஏன்னோ அசாதுக்கள். அசௌமியான என்ன அர்த்தம்? அசாதுக்கள் சௌமிய ரூபேண சாதுக்கள் மாதிரி வருவார்கள். ஏன்னா சௌமியாஸ்து அசௌமிய தர்ஷனாக. அது நேரம் சாதுக்கள் சில நேரம் பார்ப்பதற்கு எப்படி இருப்பார்கள்? அசாதுக்கள் மாதிரி இருப்பார்கள். இந்த உலகத்துல கெட்டவர்கள் எல்லாம் நல்லவர்கள் மாதிரி இருப்பார்கள் அப்படி. சில சமயம் குழந்தைகளுக்கு அப்பா அம்மாவை பார்த்தா என்ன தெரியும்? அசௌமிய ரூபாக மாதிரி தெரியும் அப்படி. அப்பாவை பார்த்தாலே அசௌமிய ரூபாக, அம்மாவை பார்த்தாலே அசௌமிய ரூபாக மாதிரி இருக்கும் அப்படின்னு. ஏன்னா நம்ம கீழே விளையாடுறவங்க எல்லாம் பார்த்தா ரொம்ப சௌமிய ரூபமா இருக்கும். இன் ஷார்ட், என்ன நமக்கு பிடிச்சது செய்த சௌமிய ரூபம்னு சொல்லும். இப்படி இந்த உலகத்துல என்ன நல்லவர்களுடைய ரூபம் கெட்ட ரூபமா வர்றார்கள், கெட்டவர்கள் நல்ல ரூபத்துல வருகின்றார்கள் அப்படி. ஈத்ருஷான் புருஷம் தாத. பீப்புள் ஆர் லைக் திஸ். பீப்புள் ஆர் லைக் திஸ். நல்ல கோட்டு சூட்டு போட்டிருக்கிறதாலேயே சாதுன்னு சொல்ல முடியாது அப்படின்னு. தட் இஸ் நத்திங் டு டூ வித் மேக்கப் போட்டு இருக்கிறதால என்ன ஆக முடியாது? சாது ஆக முடியாதுன்னு சொல்றார்கள். ஈத்ருஷான் புருஷம் தாத கதம் வித்யாமகே வயம். தென் ஹவு டு ரெகக்னைஸ் திஸ் கைண்ட் ஆஃப் பீப்புள், எஸ்பெஷலி ஃபார் கிங். ஒரு தேசத்தை ஆள்றதற்கு அந்த சவகாசம் கூட இருப்பவர்களை எப்படி நம்புறது? என்ன அப்படியே நம்புற மாதிரியே இருக்கிறார்கள், பட் தென் நம்ப முடியலையே அப்படின்னு சொல்றார். அப்ப ஒரு கதை சொல்றேன்னு சொல்றார். பீஷ்மர் உடனே என்ன சொல்றாரு? இந்த விஷயத்துல புலிக்கும் நரிக்கும் நடந்த ஒரு சம்பாஷணை அப்படின்னு. இப்படி சின்ன சின்ன கதைகளா சொல்லுவார்கள். இதெல்லாம் குழந்தைகளுக்கு சொல்லலாம், நல்லாதான் இருக்கும். புலிக்கும் நரிக்கும் நடந்த சம்பாஷணை உனக்கு நான் சொல்றேன்னு சொல்லி, முன்பு ஒரு காலத்தில் புரிகாயாம் புரி புறா ஸ்ரீமத்தியாம் பௌரிகோ நிருப பபூவ. புரி அப்படிங்கக்கூடிய ஒரு ஊர்ல பௌரிகன் அப்படின்னு ஒரு நிருப்ப, ஒரு நிருப்பன்னா ராஜா, ஒரு ராஜா இருந்திருக்கிறான் அப்படின்னு. அவன் மெயினா எல்லாருக்கும் ஹிம்சை பண்றதே அவனுடைய வேலை அப்படி இருப்பார்கள். இந்த தேசத்தை ஆள்பவர்கள் அப்படிப்பட்டவர்கள் இருப்பார்கள். ஹிம்சிப்பதே என்ன அர்த்தம்? ஹிம்சிப்பதே அவன் காரியமாக கொண்டு கடைசியில ஹி டைடு தட் வே. அவனுடைய ஆயுளும் முடிந்து அவன் விரும்பத்தகாத ஒரு கதியை அடைந்தான் அவனுடைய கர்மத்தினால். சரி, பிகாஸ் ஆஃப் ஹிஸ் கர்மத்தினுடைய வினையினால் அவன் நரியா பிறந்தான். பாரு, அவ்வளவு பெரிய ராஜா திருப்பி அடுத்த ஜென்மத்தில் அவனுடைய கர்ம வினைகளினால் அவன் நரியாக பிறந்தான். ஆனா ஃபார்ச்சுனேட்லி ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கணும், ஏதோ பண்ணியிருக்கான். அவனுக்கு நரியாக இருந்துக்கு கூட தன்னுடைய முன் பிறவிகள் எல்லாம் தெரிந்ததான். சார், போன பிறவில நம்ம இப்படி இருந்து எல்லாருக்கும் இப்படி இம்சை பண்ணியிருக்கிறோம், இப்படி ஒரு ஈன பிறவியை நம்ம வாழ்ந்திருக்கிறோமேன்னு அந்த நரியா இருக்கும் பொழுது ஹி ஜஸ்ட் ரிமெம்பர்ட் இட். உடனே என்ன பண்ணிட்டான்? ஹி டிசைடட் அட்லீஸ்ட் இந்த நரி ஜென்மத்தையாவது, ஏன்னா நிருப்ப ஜென்மத்தை தான் நான் வீணடித்து விட்டேன் அப்படின்னு. நிருப்ப ஜென்மம்னா தெரியுது, ராஜா ஜென்மத்தை வீணடிச்சுட்டு அட்லீஸ்ட் என்ன நரி ஜென்மத்தையாவது நான் என்ன பண்ணக்கூடாது, வீணடிக்காமல் நரி ஜென்மத்தை பிரயோஜனமாக நான் பார்த்து கொள்ள வேண்டும். எவ்வளவு அழகான சிந்தனை பாருங்க. அதனால எந்த ஜென்மமோ, இந்த ஜென்மத்துல ரொம்ப கஷ்டப்படுறோம்னா அதுக்கு காரணம் பூர்வ ஜென்மங்கள்ல நம்ம ஏதோ தவறு செய்திருக்கின்றோம் அப்படி. நம்மளதான் குறை சொல்லிக்கணும். அப்ப அட்லீஸ்ட் என்ன பண்ணணும்? இந்த ஜென்மத்திலேயாவது என்ன பண்ணணும்? அதையெல்லாம் நாம யூ செட்டில் ஆல் தி ஸ்கோர்.
முடிஞ்சுட்டு அதெல்லாம் என்ன பண்ணணும், திருப்பி டோன்ட் காம்ப்ளிகேட் மோர், அட்லீஸ்ட் லீட் அ டீசென்ட் லைஃப், அப்படி மரியாதையா வாழ்ந்துட்டு போகணும் அப்படி. அதனால அது என்ன பண்றதா, நரி ஆக்சுவலா மாம்ச பிரியம் நரி. அது என்ன பண்றா, இட் பிகேம் வெஜிடேரியன். முதல்ல நான் மாம்சங்களையே சாப்பிடுறது இல்லை அப்படின்னு சொல்லி பிறர் கொடுக்கக்கூடிய மாமிசங்களை எல்லாம் அது உண்ணலை அப்படி. ஒருத்தர் ஹிம்சை பண்ணலையா அது. என்ன முதல்ல ஊழையிடுறதே நிறுத்திடுதான் அது அப்படின்னு. ஊழையிடுறதே நிறுத்திட்டு அது பேசாம என்ன சும்மா ராத்திரி படுத்தோன்னா நாய் ஒரு 4 நாய் கத்துனாலே நமக்கு தூக்கம் வராது அப்படின்னு. நரினாலே ஊழையிட்டுட்டே இருக்கும். ஊழையிடுறதே நிறுத்திட்டு என்ன பண்றது, எப்ப பார்த்தாலும் அது ஒரு சத்திய வாக்கோடு, அது சத்தியத்தோடு உறுதியோடு இருந்து என்ன அந்த மரங்கள்ல இருந்து என்ன உதிர்ந்து கீழே விழறதோ, அது பழங்களோ இளங்களோ உதிர்ந்து விழறத சாப்பிட்டு இருக்கிறது. கொஞ்சம் தண்ணி எடுத்த நீரை மட்டும் அருந்தி, அது எப்போ என்ன இருந்ததா, இட் வாஸ் லிவிங் ஒன் ஸ்மஷான. இட் இஸ் வெரி குட் டு லிவ் இன் ஸ்மஷான. இந்த சிவனுடைய இருப்பிடமா இல்லையா, சிவன் அங்கதானே இருக்கிறார். காஷிக்கு பெயரே மகா ஸ்மசானம்னு பெயர். காஷிக்கு ஒரு பெயரே இருக்குது. காஷி பெரிய மசானம் சொல்ல, மயானம் தான் அதுக்கு பெயரே. அது மயானத்தில் வசிந்துட்டே இருந்தது. பட் தென் மற்ற நரிகளுக்கெல்லாம் இந்த நரியை பார்த்தா பிடிக்கல, ஏன்னா அது நம்மள மாதிரி இல்லை இல்லையா அப்படின்னு. இது மாம்சம் சாப்பிட்றது இல்லை, இது ரொம்ப நேர்மையா இருக்கிறது, சத்திய வாக்கோட இருக்கிறது, ஊழையிடுறது இல்லை, யாரையும் ஹிம்சை பண்றது இல்லை அப்படின்னு. சப்போஸ் இஃப் யூஆர் நாம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருந்தாலும் கூட அடுத்தவங்களுக்கு நம்மள பிடிக்காது அப்படின்னு, ஏன் நம்மள மாதிரியே இல்லை அப்படின்னு. அதனால சம்டைம் தி சொசைட்டி இஸ் சச், he doesn't want you to you know look differently, behave differently. அப்படி 10ஓட 11 இருந்தாதான் சொசைட்டி நம்மளை ஏத்துப்பாங்க. நம்ம அப்படி இல்லைன்னா தே லுக் அட் யூ டிஃப்ரெண்ட்லி. உடனே எல்லா நரிகளும் என்ன பண்றது, அதுக்கு மேல பொறாமை. பொறாமை கொண்டு அதுல போய் என்ன பண்ற, ஜஸ்ட் கோயிங் ஆன். அதுக்கு அந்த புத்தியை, இந்த நரியினுடைய புத்தியை எந்த அளவுக்கு கெடுக்கலான்னு பார்த்தது. அந்த நரிகள் எல்லாம் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு அது சொல்றது, நாமெல்லாம் நரிகள் ஊளையிடணும், மாமிசம் சாப்பிடணும், நாம எல்லாரையும் ஹிம்சிக்கணும், இதெல்லாம் நம்ம தர்மம். இத இது எப்படி, இதெல்லாம் நம்ம தர்மம் செய்ய வேண்டியதில்ல, இதெல்லாம் நம்ம தர்மம். நீ எப்படி இதெல்லாம் செய்யாமல் இருக்கலாம்னு சொல்லும் பொழுது, there are some beautiful ஸ்லோகாஸ், நல்ல ஸ்லோகங்கள் உண்டு. அது சொல்றது பாருங்க. அப்பிரமாணா பிரசூதிர்மே ஷீலத கிரியதே குலம் பிரார்த்தையாமி ச தத் கர்ம ஏன விஸ்தீரியதே யசக. வாட் அ பியூட்டிஃபுல் ஸ்லோகம். மகாபாரதம் எல்லாம் படு, அதுதான் சொல்றேன். இத சொல்லாதது எதுவுமே இல்லை அப்படி. அப்பிரமாண பிரசூதியுமே அப்படி. ஒரு மனிதனுக்கு அவன் எந்த குலத்தில் பிறந்தான்ங்கிறது அடையாளம் கிடையாது, அது ஒண்ணும் பிரமாணம் கிடையாது அப்படி. ஏன்னா நான் இந்த குலத்துல பிறந்தேன் அந்த குலத்தில் சொல்லிக்க வேண்டியதுதான் அப்படி. அப்பிரமாண பிரசூதிமே, நான் நிறைய பிறந்திருக்கலாம், நெவர் மைண்ட். ஏதோ நரனாக பிறந்த ஜந்தூனாம் நர ஜன்ம துர்லபம், ஏன் நரி ஜென்மமும் இல்லையா. ஸோ ஜன்ம, இங்க பிரபுத்தின்னா பிரசூதினா ஜென்மம். பிரசூதி பிரமாணம் கிடையாது, எந்த குலத்துல பிறந்தோங்கிறது பிரமாணம் கிடையாது. ஷீலத கிரியத்தே குலம் அப்படி. ஒரு மனிதன் எந்த பண்புகளை கடைபிடிக்கின்றான்ங்கிறது அவனுடைய குலத்தை நிர்ணயிக்கின்றது தவிர, நாட் பை பர்த். somebody can't say that I am born in that குலம், இந்த குலம். how I conducted my conduct decides, நான் நாயா நரியான்னு. அது வள்ளலார சொல்வார்கள் வேடிக்கையா. வள்ளலார் ஒரு உட்காந்துல உட்காந்து இந்த ஜனங்கள்லாம் போகும்போது பாப்பாரு, இந்த பாரு புலி போறது பாரும்பாரு, இந்த பாரு மாடு போறது பாரும்பாரு, இந்த பாரு கரடி போறது பாருங்க, இந்த நாய் போறது பாரும்பாரு, நரி போறது பாரு, ஒரு மனுஷனையும் காணமே கடைசியில. இப்படி இருக்கு. ஒரு வகத்துல இத்தனை பேர் போறாங்க அப்படின்னு. நல்ல வேளை நாம போனோமா இல்லையான்னு தெரியல. ஏன்னா அவருடைய கண்ணுக்கு ஒருத்தன் கூட மனுஷனா போகலையேங்கிறானா. ஆனா பார்த்த எல்லாம் வெள்ளையும் சொல்லையுமா தான் போறார்கள் அப்படி. இட் டசன்ட் மேட்டர் வாட் குவாலிட்டிஸ் வி possess, தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். சரி, நல்ல கோபம் யாரே கண்ணா பின்னான்னு கத்துனீங்கன்னா அது என்ன குலம் அது? வாட் ஆர் யூ, வாட் ஆம் ஐ, இஸ் இட் ஹியூமன் பீயிங் அது? ஏன்னா அது நாயே பயந்து ஓடிடும் அவங்கள பார்த்தா அப்படின்னு. சரி, நானே பரவாயில்ல போல இருக்கேன் அப்படின்னு. ஸோ சம்டைம் மேல விழுந்து என்ன பண்றோம், பிராண்டுறோமா இல்லையா அப்படின்னு. என்ன குலம் அது அப்படின்னு. அப்பிரமாணா பிரசூதியுமே ஷீலத்தை கிரியத்தே குலம். ஸோ குலம்ங்கிறத நிர்ணயிக்கிறது, இட் இஸ் ஒன்லி a கான்டக்ட்.
பிரார்த்தையாமிச்ச தற்கர்ம. எவ்வளவு அழகாது. ஈவன் தோ ஐ எம் பார்ன் வித் திஸ் பாடி, நான் இந்த சரீரத்தில் நான் பிறந்தாலும் கூட, ஐ ஜஸ்ட் பெக், ஐ ப்ரே, பிரார்த்தையாமி, நான் எதை பிரார்த்திக்கின்றேன்? ஏன விஸ்தீரியத்தை யசக, எந்த கர்மத்தை செய்தால் என்னுடைய புகழ் ஓங்குமோ அந்த கர்மத்தையே நான் செய்ய வேண்டும் என்று நான் பிரார்த்தித்துக் கொண்டிருக்கின்றேன். சமயத்தில் சொல்வார்கள், நாய் நரிக்கு இருக்கக்கூடிய புத்தி கூட மனுஷனுக்கு இல்லைன்னு சொல்வார்கள் அப்படின்னு. அது எவ்வளவு அழகா மகாபாரதத்துல ஒரே ஸ்லோகத்துல சொல்றார். ஒண்டர்ஃபுல் ஸ்லோகம். ஸ்மசானே யதி மே வாசக சமாதிர்மே விஷாமியதாம் ஆத்மா பலதி கர்மாணி நாஸ்ரமோ தர்ம காரணம். எல்லாரும் ஆசிரமத்தில் உட்கார்ந்து இருக்கிறதால நல்லவங்க இல்லைன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு. ஆசிரமோ தர்மம், இங்க ஆசிரமம்னா இந்த ஆசிரமம்னு உடனே அப்படி நினைக்க வேண்டாம். பிரம்மச்சாரி, வானப்பிரஸ்த, கிரகஸ்த இதெல்லாம் கூட ஆசிரமங்கள் தானே அப்படின்னு. அதனால ஸ்மசானே எதுவுமே வாசிச்சு ஐ மே லிவ் இன் ஸ்மசான், யூ மே ஸ்பாட் மீ இன் பரியல் கிரவுண்ட், சோ வாட். சமாதியுமே விஷாமியத்தாம். ஆனா என்னுடைய மனசு எப்போ எப்படி இருக்கிறது அப்படின்னா சமாதியில இருக்கிறது அப்படின்னு. அவன் நல்ல சௌரியமா இருந்துட்டு மனசு என்ன ஆகுது, சஞ்சலப்பட்டுட்டே இருக்கு. சௌரியமான இடத்துல இருக்கிறோம், மனம் சஞ்சலமா இருக்கிறது. நான் இருக்கிறது அசௌரியமான இடமாக இருக்கலாம், பட் என்னுடைய மனம் எப்படி இருக்கிறது, மனதுல ஒரு சஞ்சலமும் கிடையாது அப்படின்னு. ஐ எம் அட் பீஸ். ஆத்மா பலதி கர்மாணி அப்படின்னு. ஆத்மாவிற்கு உண்மையிலே எது பலனை கொடுக்கக்கூடியது, உண்மையான பலனை கொடுக்கக்கூடியதோ அப்படின்னு. வாட் நோ ரியலி பியர்ஸ் ஃப்ரூட் ஃபார் ஒன்ஸ் ஓன் செல்ஃப், ஐ இண்டல்ஜ் ஒன்லி இன் சச் கர்மாஸ். அப்படிப்பட்ட கர்மங்களை செய்கின்றேன். ஆசிரமக ந தர்ம காரணம். அதனால ஏதோ ஆசிரமத்துல இருந்தாதான் தர்மங்களை எல்லாம் செய்யலாம், தான தர்மங்கள்லாம் ஆசிரமத்துல இருந்தாதான் பண்ணணுன்றதுல ஒண்ணு. இங்க ஆசிரமம் தான் சொல்றாரு அவர் அப்படி. என்ன, அந்த காலத்திலேயே பீஷ்மர் சொல்லி வச்சிருக்கிறாரு, ஆசிரமத்துல ஒருத்தன் இன்னொருத்தனை கொல்றான், அதே ஆசிரமத்துல புதைக்கிறான் அப்படின்னு. இன்னொருத்தன் என்ன பண்றான், ஆசிரமமே இல்லாமல் எங்கேயோ உட்கார்ந்துட்டு தான தர்மங்களை எல்லாம் பண்றான் அப்படின்னு. அப்ப ஆசிரமத்துல உட்கார்ந்து ஒருத்தனை கொலை செய்தா அது பாதகமாகாது, இன்னொரு இடத்துல உட்கார்ந்து தான தர்மங்கள் எல்லாம் செய்தா அதுக்கு பலன் வராதா அப்படின்னா, நம்மளுடைய இருக்கக்கூடிய இடமோ இதுவோ முக்கியம் இல்லை, நம்மளுடைய மனோநிலைங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு. அதனால உங்க யூ ஆர் ஆல் கிரீடி. அந்த நரி மற்ற நரிகளை பார்த்து சொல்லுது, see you are unable to give up your own greediness. உங்களுக்கு உங்களுடைய பேராசையை விட முடியாததால சாப்பிட்டா போறோம்னு நினைக்கிறீங்க, இம்சித்து எல்லாரையும் சாப்பிட்டா போறோம்னு நினைக்கிறீங்க. பட் எனக்கு அந்த மோகம் இல்லை. ஐ வில் நாட் டீவியேட் ஃப்ரம் மை ஓன் கான்டக்ட். நான் என்னுடைய நடத்தையிலிருந்து ஒரு பொழுதும் ஒரு இம்மி அளவு கூட நான் மாற மாட்டேன். அப்படி எப்படி இருந்திருக்கும் அந்த நரி, கம்பீரமா இருந்தா அந்த நரி அப்படி கம்பீரமா சொல்லிட்டு மற்ற நரிகளை எல்லாம் அதோட கையை கட்டி நின்னதான் போங்கடான்ட்டு. இந்த நரிகள் எல்லாம் என்ன பண்றது? அப்ப இந்த நரி அப்படி ஒருத்தர் இருந்தா உடனே அந்த அந்த காட்டுக்கு ஒரு ராஜா, ஒரு புலி இருந்தது. அந்த புலி என்ன பண்ணது, இப்படி ஒரு நரி ஒண்ணு இருக்கிறது, அப்பப்ப அன்காம்ப்ரமைசிங் ஃபாக்ஸ் அப்படி ஒரு கதை எழுதலாம். ஸோ எப்பவுமே தன்னுடைய தர்மத்திலிருந்து தவறாத ஒரு நரி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ராஜா, அந்த காட்டுக்கு ராஜாவா அந்த புலி நேரா பண்ணா அதுக்கு மரியாதை எல்லாம் செய்து, அப்பா இந்த புத்தியிலேயே நீ எனக்கு ரொம்ப சமமானவனாக இருக்கிற, அதனால நீ எனக்கு மந்திரியாக இருக்க முடியுமான்னு அந்த நரிய அந்த புலி கேட்டதா அப்படி. ஏன்னா உன்னைய மாதிரி ஒரு மந்திரி எனக்கு வேணும் அப்படி, ஏன்னா உன்னுடைய சொரூபம் எனக்கு தெரியறது அப்படி. அதனால எனக்கு நிறைய ராஜ காரியங்கள் எல்லாம் இருக்கு, உன்னை மாதிரி நல்லவர்கள் மந்திரிகளாக இருந்தால் என்னுடைய ராஜ காரியங்களே எனக்கு எப்பொழுதும் சகாயமாக இருக்க முடியும். உடனே உடனே நரி சொல்றது அப்படி, அப்பா ஏதோ ஒரு ராஜா அறம் பொருள் இன்பம் இதையெல்லாம் நன்றாக தெரிந்தவர்கள், சத்தியத்தை தெரிந்தவர்களை மந்திரிகளாக வைத்துக் கொள்றது, சகாயமாக வைத்துக் கொள்றதுங்கிறது தர்மம். நீ கேட்கறது ஒன்றும் தர்மம் கிடையாது. ஆனா ராஜ வாழ்க்கைங்கிறது சுகபோகங்களோட கூடிய வாழ்க்கை. நான் நிம்மதியா ஸ்மசானத்துல இருக்கிறேன் அப்படின்னு. நீ மந்திரியா இருந்தா என்ன ஆகும், அங்க ஒரே சுகபோகங்களுக்கு நடுவுல எல்லாம் இருக்கணும். அதனால எனக்கு சுகபோகங்கள்ல ரொம்ப விருப்பம் கிடையாது. ரெண்டாவது, இந்த ராஜ தர்மங்கள் எல்லாம் செய்யணும்னா அதுக்கு நிறைய ரஜோகுணம் வேண்டும். எனக்கு அவ்வளவு ரஜோகுணம் எல்லாம் இப்ப இல்லை அப்படின்னு. நான் இருக்கிற இடத்திலே நிம்மதியாக இருக்கிறேன், நான் இங்கேயே சந்தோஷமாக இருக்கின்றேன். அதனால என் இஷ்டம் போல வனத்தில் சஞ்சரிக்கக்கூடிய என்னை நீ தொந்தரவு பண்ணாத, நீ ஆளை விடு, உன் வேலையை நீ செய், நான் இருக்கிறேன்னு அந்த நரி பொறுமை அந்த ராஜாவுக்கு என்ன பண்றது அப்படின்னு ஒரு ஒரு கும்பிடு, பெஸ்ட் ஒரு கும்பிடு போட்டு என்ன பண்றது, உன் வேலையை நீ பாரு, ஏன் வேலையை நான் பாக்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே
தட் டைகர் ப்ளீடட், இல்ல இல்ல, இப்படி உன்னைய மாதிரி நல்லவன்லாம் நாட்டுக்கு நல்ல இருக்கிறதே ஒருத்தர் தான், நீ எல்லாம் அப்படி ஒதுங்கி இருந்தா எப்படி நீங்க எல்லாம் ராஜகாரியத்தெல்லாம் இறங்கணும்னு சொன்ன உடனே கடைசியில ரொம்ப அந்த புலி வற்புறுத்தின உடனே அந்த நரி சொன்னதாம், சரி, நான் மந்திரி காரியம் உனக்கு மந்திரியாக இருக்கிறதுக்கு நான் ஒத்துக்கிறேன். ஆனா யூ ஹேவ் டு ஃபுல்ஃபில் தி ஃபாலோயிங் கண்டிஷன்ஸ், ப்ரொவைடட் தீஸ் ஆர் ஆல் மை கண்டிஷன்ஸ். இஃப் யூ ஃபாலோ தீஸ் திங்ஸ் ஐ வில் கண்டினியூ டு மினிஸ்டர் யூ. உனக்கு நான் மந்திரியாக இருக்கின்றேன் உடனே சரி சொல்லு அப்படின்னு. ஆக்சுவலா எம்ப்ளாயர் தான் அக்ரிமெண்ட் போடணும். The one who is employed here, he just tells his conditions. That is the beauty in this world. If you are the best, you can always put conditions. You have that freedom. If you are the best only, you can dictate terms. Otherwise, you will be dictated by others. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றது அப்படின்னு, என்னை சார்ந்தவர்களை மதிக்க வேண்டும். சப்போஸ் நாளைக்கு நான் மந்திரியா வந்துட்டேன், there will be some people with whom I will work. You should respect people with whom I work. Not only me, but you should respect everybody. See, these are all good for leadership qualities also. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல லீடர்ஷிப் குவாலிட்டிஸ்க்கெல்லாம் இதை எடுத்து சொல்லலாம். அது கொஞ்சம் வேற விதமாக அதை ஃப்ரேம் பண்ணி சொல்லணும், அவ்வளவுதான். ரெண்டாவது, மந்திரியாக இருந்தால் நான் என்னுடைய வேலை நல்லது சொல்றதுதான். இது உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அப்படி, உனக்கு பிடிச்சதை நான் சொல்லிகிட்டே இருக்க மாட்டேன். அப்படி உனக்கு எது ஹிதமானதோ உனக்கு நன்மை பயக்கக்கூடிய அதை நான் சொல்லிகிட்டே இருப்பேன். ஏன்னா யூ ஷுட் நாட் கெட் ஆங்கிரி வித் இட். அப்படி உனக்கு கோபம், அப்புறம் உன்னுடைய சுபாவம் வந்துக்கூடாது, புலி சுபாவம் உனக்கு வரக்கூடாது. உனக்கு நான் நல்லதை சொல்லிகிட்டே இருப்பேன். சி, தட் இஸ் தி குவாலிட்டி ஆஃப் எ லீடர் ஆல்சோ. த ஒன் ஹூ லீட்ஸ் should care for the welfare. That is more important. Most of the time people aspire success. See, success வேணும்னு நினைக்கிறோமே தவிர people are not worried about well-being. So that is more important. ரெண்டாவது, அப்புறம் எனக்கு என்ன வேலையோ, my role must be defined and my responsibility must be defined. இதை செய் அதை செய்ன்னு என்ன பண்ணக்கூடாது. மந்திரி அப்பாயின்மெண்ட் அப்புறம் காஃபி வாங்கிட்டு வா, டீ வாங்கிட்டு வான்னு நரிதானேன்னு நீ என்ன சொல்லக்கூடாது. அப்படின்னு வெல் டிஃபைன்டு ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த காரியம்னா அந்த காரியத்தை மட்டும்தான் நான் செய்வேன், அதை மீறி என்ன பண்ண மாட்டேன், வேறு காரியங்களை எல்லாம் நான் செய்ய மாட்டேன். எவ்வளவு கண்டிஷன்ஸ் பாருங்க, 3 அப்படின்னு. அப்புறம் என்ன அர்த்தம், என்கிட்ட ஒரு விஷயத்தை நீ ஆலோசனை பண்ண அப்புறம் திருப்பி இன்னொருத்தர்கிட்ட போய் என்ன பண்ணக்கூடாது, இன்னொருத்தர்கிட்ட ஆலோசனைகளை எல்லாம் கேட்கக்கூடாது. அப்படின்னு யூ ஷுட் ஹேவ் ஃபெய்த் இன் மீ. அப்படின்னு இஃப் யூ ஆர் ஃபாலோயிங் மீ, ஃபாலோ மீ. பட் தென் unnecessarily என்ன ஆகும், திஸ் வில் காஸ் கன்ஃபியூஷன் இன் யுவர் மைண்ட் அண்ட் யூ வில் ஸ்டார்ட் சஸ்பெக்டிங் மீ. அப்படின்னு ஸோ சம்திங் இஃப் யூ ஹவ் டேக்கன் my opinion, then you should not consult that with others. 4. அப்புறம் என்ன அர்த்தம், then even though if I discharge my duties properly, people out of jealous, they may say something about me, they criticize me. நான் நேர்மையாக இருந்தால் இந்த உலகம் என்னாகும், பொறாமைப்படும். அதனால என் மீது என்ன பண்ணுவார்கள், வீண் பழி சுமப்புவார்கள், வீணாக என்னை அவமதிப்பார்கள். அப்படி அதை நீ காது கொடுத்து கேட்கக்கூடாது. அப்படி கேட்கக்கூடாது கண்டிஷன்ஸ். அப்படி அதே மாதிரி என்ன பண்ண, நீ கோபப்பட்டு என்னையோ என்னை சார்ந்தவர்களையோ துன்புறுத்தக்கூடாதுன்னு உடனே புலி ஒரு அக்ரிமெண்ட் போட்டு இம்மீடியட்லி சைன் பண்ணி என்ன பண்றது, யுவர் அப்பாயிண்டட் டுடே ஆன்வர்ட்ஸ் யூ கேன் ரெஸ்யூம் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி, அக்ரீட் அப்படின்னு புலி என்ன பண்ணிட்டு ஒரேடியா ஒரு அக்ரிமெண்ட் போட்ட உடனே இந்த அக்ரிமெண்ட்லாம் கொஞ்ச நாள் தான் ஓடும். அதுக்கு என்ன இருக்கும், அதனுடைய சுபாவம் இருக்கும். அப்படின்னு அந்த நரி பாவம் கொஞ்சம் கூட சத்தியம் தவறாமல் அந்த புலிக்கு எவ்வளவு விசுவாசமாக இருந்து காரியங்களை எல்லாம் செய்ய வேண்டுமோ. See, there are some people, even to an organization or a guru or a teacher or these people, we see they faithfully serve, come what may. See, அவங்க தாங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள்ல ஒரு குறையை வைக்க மாட்டார்கள். பட் தென் தெர் ஆர் ஆல்வேஸ் அதர் பீப்புள் ஆர் தேர் டு ஃபைண்ட் ஃபால்ட். ஸோ உடனே மற்ற நரிகளுக்கெல்லாம் என்ன எடுத்து அப்படின்னா, முன்னாடி இது சாதாரண நரியா இருந்தது, இப்ப மந்திரி வேற எடுத்து, இன்னும் ராஜாவுக்கு வேற ரொம்ப நெருக்கம் ஆயிடுத்துன உடனே எல்லா நரிகளுக்கும் இது சமயம் பார்த்து எப்படியாவது இந்த நரிய அந்த ராஜாவின் இடத்துல போய் மாட்டி விட்டுடணுங்கிறதுக்காக காத்துட்டே இருந்து ஒரு நாள்
அந்த புலி வெளியில போயிருக்கும் பொழுது அந்த புலி ஏதோ ஒரு மாம்சத்தை வீட்டுல வச்சிருந்திருக்கு ஃப்ரிட்ஜில். ஸோ அப்படி வச்சுப்போம். என்ன வீட்டு ஃப்ரிட்ஜில் ஏதோ மாம்சம் பண்ணி வந்தா சாப்பிடலான்னு வச்சிருந்தா, மற்ற நரிகள்லாம் என்ன பண்ணிடுது, அந்த புலி இல்லாத சமயத்துல அதுக்கு வைத்திருந்த அந்த உணவை, அந்த மாம்சத்தை கொண்டு போய் இந்த நரியினுடைய வீட்டுல போட்டுட்டு, இங்க கொண்டு போய் போட்டுட்டு அஹ், அதெல்லாம் போயிடுது மற்ற நரிகள் எல்லாம். நவ் திஸ் ஃபாக்ஸ் திஸ் கேம் டு நோ, இது தெரிஞ்சது. ஸோ இது வந்து புலியினுடைய மாம்சத்தை கொண்டு இங்க போட்டு வச்சிருக்கிறாங்க. இருந்தாலும் பார்ப்போம் ஹவ் அவர் லீடர் பிஹேவ்ஸ் அப்படி. இப்ப இந்த நரிகள் எல்லாம் இப்ப என்ன பண்ண போறது அப்படின்னா, உன் மாம்சத்தை வந்து அந்த நரி திருடி சாப்பிடுறதுன்னு சொல்ல போறார். இருந்தாலும் கூட, இதெல்லாம் தெரிந்திருந்தாலும் கூட, அந்த ஒப்பந்தத்தின்படி நடந்துக்கிறாரான்னு பார்ப்போம். முதல்ல அந்த நம்முடைய ராஜா எப்படி இருக்கிறார், இது ராஜாவையும் பரீட்சிக்கிறதுக்கு ஒரு வழிதானேன்னு. அது பேசாம இட் வாஸ் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் தி டு see தி ரியாக்ஷன் ஆஃப் தட் கிங், தட் டைகர். உடனே வழக்க மாதிரி இந்த புலி நேரா வீட்டுக்கு போய் பசியோட போறது அப்படி. அந்த நேரத்துல பார்த்தா தன்னுடைய மாம்சத்தை காணும். அப்படி காணுன உடனே உடனே யார் எடுத்துட்டு போனாங்க அவளை கொல்லணும்னு சொன்ன உடனே உடனே இந்த நரிகள் எல்லாம், ஒரு கூட்டம் இருக்குமா இல்லையா அப்படின்னு, இந்த நரி கூட்டம் எல்லாம் பாருங்க, இந்த நரி கூட்டம் எல்லாம் அந்த புலியின் இடத்துல போய் அப்படியே, நீ வந்து யாரை ரொம்ப நம்பிக்கையானவன் நினைச்சையோ, யார் ரொம்ப உத்தமன் நினைச்சையோ, அவன் நீ இல்லாதப்ப உனக்குள்ள இருக்கக்கூடிய உங்க வீட்டுல இருக்கக்கூடிய இந்த மாംசத்தை திருடி அவன் ஒளிச்சு வச்சுட்டு தனியா சாப்பிட்டுட்டே இருக்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே இதுக்கு என்ன ஆறுது, உடனே அது சொல்றதை எல்லாம் கேட்கு. இப்படிதான் சம்டைம் வி பிலீவ் வாட் others saved. We give more ears to what others saved. We don't give ears to what our own heart says. Even our ears are extroverted. Even our ears are not introverted. We always give. நமக்கு ஒரு ஒப்பீனியனே கிடையாது. We don't have any judgment. We don't have any discrimination. We always get carried away by what others say. There may not be any truth in it, but then நமக்கு எது சாதகமாக இருக்கிறதோ அதை தான் நம்ம எப்பொழுதும் எடுத்துக்கொள்ளும். சொன்ன உடனே என்ன எடுத்து, உடனே அந்த புலிக்கு கோபம் வந்து நேரா என்ன பண்ணிடுது அப்படின்னா, நேரா இந்த க்ஷணம் அந்த நரிய கொல்றேன் பாருன்னு என்ன எடுத்து உடனே, அதுக்கு என்ன தெரியும், அதுக்கு பாயதானே தெரியும், உடனே பாயதான். அப்ப நல்ல வேளையாக அந்த புலிக்கு ஒரு அம்மா இருந்தது, இன்னும் ஜனனி, அது நல்லா இருக்கு. அந்த அம்மா என்ன பண்றது அப்படின்னு, ஐயோ ஒரு நல்லவனுக்கு இப்படி ஒரு கஷ்டமா அப்படின்னு சொல்லி உடனே தன்னுடைய பிள்ளையான இந்த புலியை தடுத்து நிறுத்தி அம்மா சொல்றது, அப்பா கபடமான வார்த்தைகளை எல்லாம் கேட்காத. இந்த உலகம் எப்பொழுதும் நல்லவர்களை தூசிக்கும். ஏன்னா உங்ககிட்ட இருக்கிறவன் ரொம்ப பரிசுத்தமானவன், தூய்மையானவன். அப்படி ஒருத்தன் சேவகம் பண்றதுக்கு உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. மற்ற நரிகள் எல்லாம் பொறாமையினால சொல்ற நிறைய ஸ்லோகங்கள் இருக்கு, நல்ல நல்ல ஸ்லோகங்கள் இருக்கு. எப்படி நல்லவர்களை அடையாளம் கொண்டு கொள்ள வேண்டும்னு சொல்லும் அது, அவர்களுடைய நடத்தை எல்லாம் என்னன்னு சொல்லி. அதனால இந்த நரி என்ன கொடுத்த நீ கொடுக்கறதே அது சாப்பிடுறது இல்லை அப்படின்னு. ஃபர்கெட் அபவுட் ஸ்டீலிங் அப்படின்னு, வாட் எவர் யூ கிவ் இட் டசன்ட் அக்செப்ட். அது யார் கொடுக்கறதையுமே வாங்காதவன் எப்படி திருடுவான்? திருடணும்னு என்ன இருக்கிறவன் இன்னொருத்தர் கொடுக்கறத வாங்குவாங்களா இல்லை? முதல்ல இன்னொருத்தர் கொடுத்தா வேண்டான்னு சொல்றவன் எப்படி போய் இன்னொருத்தருடைய பொருளை திருடுவான்? அதனால அவனுக்கு இன்னொருத்தர் பொருள் மேல எந்த ஒரு ஆசையும் கிடையாது. அதனால உனக்கு உன் மேல இருக்கக்கூடிய பாசத்தினால உனக்கு உபதேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டே இருக்கும் பொழுது, இந்த நரியினுடைய குணத்தை பார்த்து அந்த சத்துரு கூட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு நரி மாறிடுதான் பாவம். உடனே என்ன பண்றது, அந்த நரி மாதிரி வந்து நேர அந்த புலிகிட்ட சொல்றது, இல்ல இல்ல இந்த நரி உண்மையிலேயே ஒரு தப்பும் பண்ணல அப்படி. அஹ் இந்த நரி வந்து உத்தமமான நரி, இதை மற்ற நரிகள்லாம் கபடமாக ஆடி அதன் மேல் இருக்கக்கூடிய பொறாமையினால் அதற்கு அதை பழி வாங்கணுங்கிறதுக்காக பண்ணிடுத்துன உடனே உடனே இந்த புலிக்கு உடனே வருத்தம் வந்துட்டான். ஐயோ தன்னிடத்துல இவ்வளவு விசுவாசமாக இருந்தார். லாங் யூ டேக் சச் அ லாங் ரூட் டு ஐடென்டிஃபை குட் பீப்புள், வாட் டு டூ, தட் இஸ் வேஸ் ஆஃப் திஸ் வேர்ல்ட் அப்படி. அதுதான் வந்து இந்த உலகத்தினுடைய வழி. அது பீப்புள் டோன்ட் ஃபாலோ தோஸ் ஹூ ஆர் வெரி ஜெனுவின் அப்படி. யார் ரொம்ப நேர்மையாக இருக்கிறார்களோ அவர்களை இந்த உலகம் பின்பற்றாது அப்படி. ஏன்னா பிகாஸ் தே டோன்ட் வாண்ட் எனிபடி டு ஃபாலோ தெம் ஆல்சோ. அந்த நரி எப்படி இருக்கு பாரு, அது பாட்டு ஒத்த நரியா இருக்கிறதா இல்லையா? கிள நரியாக இருந்தாலும் அது எப்படி இருக்கிறது, அப்படி அது ஜம்முன்னு என்ன இருக்கிறது தனி நரியாக. சச் பீப்புள் ஆர் ஆல்வேஸ் லைக் தட். நோபல் பீப்புள் ஆர் ஹைலி இண்டிபெண்ட். தூய்மையானவர்கள் எப்பொழுதும் சுதந்திரமானவர்களாகத்தான் இருப்பார்கள். See, they are always free. They will always be independent.
உடனே போய் சொன்ன உடனே இந்த நரி, இந்த புலி போய் என்ன பண்றது அப்படின்னா மன்னிப்பு கேட்டதான். மன்னிப்பு கேட்ட உடனே அந்த நரி சொல்றது, இது என்ன உலகம் இது, இதுல எவ்வளவு நல்லவர்களாக இருந்தாலும் இதுல மதிப்பில்லை. அதனால எனக்கு இனிமே பெருசா வாழறதுல இஷ்டம் இல்லை. நான் வந்து பிராயோபவேசம் பண்ணிக்க போறேன்னு நான் இனிமே எதுவுமே நீர் அருந்தாமல் எதுவுமே அருந்தாமல் உயிர் போற வரைக்கும் அப்படியே இடத்தை விட்டு கூட நகராமலாம் இருக்க போறேன் அப்படின்னு சொன்ன உடனே, உடனே அந்த புலி ரொம்ப கெஞ்சறது. இந்த நரிகிட்ட கெஞ்சனோன்னு சொல்றது, தடுக்கிறதா. உடனே இந்த நரி கண்ணீரோட சொல்றது, அப்ப முதல்ல நீ என்னை ரொம்ப மதித்த, என்ன தலையில வச்சு கொண்டாடுன, என் போட்டோவெல்லாம் கூட உன் பர்ஸ்ல வச்சிருந்த. அப்படிதான் இந்த குருவெல்லாம் அப்படிதான் பண்ணுவோம். நமக்கு தேவைன்னா பர்சனல் போட்டோ எல்லாம் கூட வச்சுப்போம் அப்படி. இது என்ன என் போட்டோ எல்லாம் கூட பர்சனல் வச்செல்லாம் நீ கும்பிட்ட அப்படி. யாரோ ஒரு 4 குள்ள நரி வந்து சொன்ன உடனே என்ன எடுத்து அப்படின்னா இந்த பர்சனல் இருக்கக்கூடிய போட்டோ எல்லாம் தூக்கி போட்டுட்டு கடைசியில என் மீதே பாயறதுக்கு வந்து என்னையே கொல்லணும்னு பார்த்தியே. இது விசித்திரம் இல்லையா? இப்ப திருப்பி நான் உன்னை நம்பி வந்தேன்னா திருப்பி நீ உன்னுடைய மனசு இப்படி மாறாதுங்கிறதுக்கு அதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கிறது அப்படின்னு. அதுக்கு ஒரு உத்தரவாதமும் இல்லை அப்படி. அதனால திருப்பி என்னை அதிகாரத்துல வைத்தாலும் கூட உனக்கு எப்படி நம்பிக்கை வரும் அப்படின்னு சொல்லி அது புலிக்கு நிறைய தர்மங்களை எல்லாம் சொல்றது. அந்த நிறைய தர்மங்களை எல்லாம் சொல்லி உன் வேலையை நீ பாரு, ஏன் வேலையை நான் பார்த்துட்டு போறேன்னு அந்த நரி வனத்திற்குள்ள போய் அப்புறம் சரீரத்தை விட்டு அந்த நரி உயர்ந்த உலகங்களை அடைந்தது அப்படின்னு ஒரு சின்ன நரிக்கும் புலிக்கும் நடந்த சம்வாதம். ரொம்ப அழகான கதை அப்படி. இப்ப அடுத்து இன்னொரு கதையை வருது அப்படி. ஒரு அரசன் எதை செய்தால் சுகமாக இருப்பான், எதை செய்தால் சுகத்தை இழப்பான் அப்படின்னா அதுக்கு ஒரு கதை சொல்றேன் பாரு அப்படின்னு. நான் அதுக்கு ஒரு ஒட்டக கதை சொல்றேன் பாருன்னு சொல்லி பீஷ்மர் ஒரு ஒட்டக கதை சொல்றாரு. வாட் இட் இஸ் தட் வி வில் நெக்ஸ்ட். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவா வசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம்.